அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். எப்போனா உங்களுக்கு குபேர ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னால் குபேரனை பற்றின ஒரு குட்டி கதை சொல்கிறேன், கேளுங்க. அந்த காலத்தில் வைஷ்ணவங்கிற ராஜா இலங்கையை ஆண்டுட்டு வந்தான். அவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி இலாவிலாவிற்கும் வைஷ்ணவனுக்கும் பிறந்த குழந்தை தான் வைஷ்ணவனுங்கிற குபேரன். 2வது மனைவி கைகேசிக்கு ராவணன், கும்பகர்ணன், விபூஷணன் என்ற 3 பிள்ளைகளும் சூர்பனகைங்கிற பொண்ணும் பிறந்தான். குழந்தைகள் தக்க வயசுக்கு வந்தவுடனே முதல் மனைவிக்கு பிறந்த வைஷ்ணவனுக்கு ராஜா முடிச்சு விட்டு இலங்கைக்கு ராஜாவாக்கினார். அது கைகேசிக்கு பிடிக்கல. நம்மோட குழந்தைகள் தான் நாட்டை ஆளணுங்கிற ஆசையில் பிள்ளைகளை தூண்டி விட்டான். பிரம்மாவோட ஞான குழந்தை தான் கைகேசியோட அப்பா. அதனால் அவரோட தாத்தாவோட பிரம்மாட்ட போய் என்ன செய்யலான்னு கேட்டுட்டு வாங்குவோன்னு அனுப்புகிறான். உடனே 3 பேரும் காட்டுக்கு போய் பிரம்மாவை நடித்து தவம் செஞ்சான். அவள் தவத்தை மெச்சு பிரம்மா வந்து ஏன் தவம் இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். இந்த நாட்டை நாங்களே ஆளணும், வைஷ்ணவன் இந்த நாட்டிலிருந்து விரட்டிடணும்னு கேட்டுட்டான். சொன்னபடியே வைஷ்ணவனை விரட்டிட்டு அவனோட புஷ்பக விமானத்தையும் பிடுங்கிட்டு விரட்டி விட்டுட்டான். வைஷ்ணவனுக்கு ஏமாத்தமாக போயிடுது. உடனே தன்னோட தாத்தா குழந்தையர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி அழுதான். அவனை சமாதானப்படுத்தி நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லி கங்கை கரையில் போய் சிவனை நினச்சி தவம் பண்ணு, நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் 800 வருஷம் தவத்திலேயே இருந்தான். சிவபெருமான் மனமிறங்கி பார்வதியோடு வந்து வைஷ்ணவனுக்கு காட்சி தந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். வைஷ்ணவன் நடந்ததையெல்லாம் சிவபெருமான்கிட்ட சொன்னான். உடனே அழகாபுரிங்கிற பட்டணத்தை உருவாக்கி வைஷ்ணவனை ராஜாவாக்கிட்டார். அதோடு நிறுத்தாமல் உலக நிதிகளை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி ஒப்படைச்சிட்டார். இனிமே உன் பேர் குபேரன்னு சொல்லி அழகான சித்ரா தேவியை மனம் செஞ்சு வச்சு ஆசி செஞ்சு இனிமே வடக்கு திசைக்கு நீதான் அதிபதி, எனக்கு பிரியமான நல்ல நண்பனும் நீதான்னு சொன்னார். அஷ்டதிக்பாலர்களுள் ஒருவனாக குபேரனை வைத்தார். அவ்வளோதான், கதை முடிஞ்சுடுத்து. அடுத்து ஸ்லோகத்துக்கு போகலாமா? ராஜாதி ராஜாய பிரகஸ்ய சாகினே நமோ வயம் வைஸ்ரவனாய குர்மகே சமே காமகாமாய மக்கியம் காமேஸ்வரோ வைஸ்ரவனோ ததாது குபேராய வைஸ்ரவனாய மகாராஜாய நமக. அதுதான் இந்த ஸ்லோகம். இந்த மந்திரத்தை நீங்கள் தினம் சொல்லிட்டு வந்தேன்னா உங்களுக்கு குபேரன் நல்ல செல்வத்தையும் அறிவையும் தருவார். ஓகே குழந்தைகளா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். பை.